வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 15 பிப்ரவரி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். பன்வாரியா மற்றும் டோம்கச் எந்த மாநிலத்தின் நடனம்? பீகார். பாலி மற்றும் டாக்லா எந்த மாநிலத்தின் நடனம்? சத்தீஸ்கர். கோஃப் மற்றும் மொருலோ எந்த மாநிலத்தின் நடனம்? கோவா. பாகுரும்பா எந்த மாநிலத்தின் நடனம்? அசாம். ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் டமாரியா, டங்கா, மீனாஸ், பட்டேலியா. பகவான் தாஸ், விஸ்வேஸ்வரய்யா, ஜவஹர்லால் நேரு 1955ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. புரந்தரதாசர் கர்நாடக இசையின் தந்தைன்னு சொல்லுவாங்க. தாச சாகித்ய அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. ராகா மாய மௌல கோவலாவை நிறுவியிருக்காங்க. குடியரசின் கருத்து: சுதந்திரத்தின் கோட்பாடுகள், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் அப்படிங்கிற விஷயத்த பிரான்ஸ் நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். மூணாவது ஐந்தாண்டு திட்டம் 1961 இருந்து 66 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்த மூணாவது ஐந்தாண்டு திட்டத்தை காட்கில் யோஜனான்னு சொல்லுவாங்க. கூடுதல் மற்றும் செயல்படும் நீதிபதிகள் நியமனத்தை பிரிவு 224 சொல்லியிருக்காங்க. 7 பெரிய பெருங்கடல்களை நீந்திய முதல் பெண் பூலா சௌத்ரி. சுவார் எழுச்சி 1767 இருந்து 1802 வரைக்கும் துர்ஜன் சிங் தலைமையில நடந்துச்சு. டெல்லியில கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை குது, பாரத் ரங் மகோத்சவ், சப்ராங் உற்சவ், சிசி, ஜஹானி குராவ். இன்னைக்கான திட்டம்: தீக்ஷா திட்டம் 2017, நிஷ்டா திட்டம் 2019, சமகர சிக்ஷா நிபுன் பாரத் வித்யாஞ்சலி 2021, பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் திட்டம் 2022. 14,500 பள்ளிகளை புதுப்பிக்க போறாங்க. மொத்தம் இதுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை 27,360 கோடி. உல்லாஸ் அல்லது புதிய இந்திய இலக்கிய திட்டம் 2022, ஸ்வயம் பிளஸ் திட்டம் அல்லது அப்புறம் பிரேரணா திட்டம் 2024. டோக்ரி மொழியில் 2024ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது யாருக்கு? மரணத்திற்கு பின் வழங்கப்பட்டது. சமன் அரோரா. ஊழல் புலனாய்வு குறியீடு 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன? 96. 2023 நம்ம 93வது இடத்தை பிடிச்சிருந்தோம். இந்தியாவின் மிகப்பெரிய டிஃபென்ஸ் எக்ஸ்போ ஏரோ இந்தியா 2025 எந்த நகரம் நடத்தியது? பெங்களூரு. 2025 செயற்கை நுண்ணறிவு நடவடிக்கை உச்சி மாநாட்டை நடத்திய நாடு எது? பிரான்ஸ். இந்த மாநாட்டுடைய துணைத் தலைவர் நரேந்திர மோடி. 97வது அகாடமி விருதுகளில் சிறந்த லைவ் ஆக்ஷன் குறும்படமாக பரிந்துரைக்கப்பட்ட படம் எது? அனுஜா. அனோரா திரைப்படம் 77வது கான்ஸ் திரைப்பட விழால பால்மிடியர் விருது வாங்கியிருக்கு. மிதுன் சக்கரவர்த்தி தாதா சாஹிப் பால்கே விருது வாங்கியிருக்காங்க. சிரஞ்சீவி வந்துட்டு ANR விருது வாங்கியிருக்காங்க. இந்த விருது வழங்கினது அமிதாப். பிலிப்ஸ் நோய்ஸ் சத்யஜித் ரே வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்காங்க. சாஜி என் கருண் JC டேனியல் விருது. சமீபத்தில் விஜய் துர்க் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட வில்லியம் கோட்டைக்கு சொந்தமான இந்திய நகரம் எது? அதாவது வில்லியம் கோட்டை எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கொல்கத்தா. இந்த வில்லியம் கோட்டை வந்துட்டு 1773 கிங் வில்லியம் 3 அப்படிங்கிற ஒருத்தரோட நினைவா உருவாச்சு. இந்த வில்லியம் கோட்டை வந்துட்டு ஈஸ்டர்ன் ஆர்மி கமாண்டுடைய ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஈஸ்டர்ன் ஆர்மி கமாண்டுடைய தலைமையகம் தான் இந்த வில்லியம் கோட்டை. டெல்லியின் முகலாய தோட்டத்துடைய புதிய பெயர் அம்ரித் உதயான். சர்க்கேட் ரயில் நிலையத்துடைய புதிய பெயர் CD தேஷ்முக் ரயில் நிலையம். சார்ஜா ஸ்டேடியம் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல இருக்கு. அந்த ஸ்டேடியத்தோட புதிய பேர் சச்சின் டெண்டுல்கர். பவானாபாட துறைமுகத்துடைய புதிய பேர் மூலப்பட்டா துறைமுகம். பாந்திரா டு விர்சவா கடல் பாலத்துடைய புதிய பேர் வீர் சவர்கர். உதம்பூர் ரயில் நிலையம் கேப்டன் துஷார் மகாஜன். தர்பார் மண்டபம் கணதந்திர மண்டபம். பூனே விமான நிலையம் சந்த் துக்காராம் மகாராஜ் சர்வதேச விமான நிலையம். எந்த IIT சமீபத்தில் உருவகப்படுத்தப்பட்ட நிலவு மண்ணிலிருந்து சிலிக்கான் கார்பைடை பிரித்தெடுத்தது? IIT மெட்ராஸ். இந்த சிலிக்கான் கார்பைடுடைய இன்னொரு பெயர் கார்போரண்டம். IIT மெட்ராஸ் வந்துட்டு பாரஸ் மொபைல் OS அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இலங்கையில புதிய வளாகத்தை நிறுவியிருக்காங்க. IIT ரோப்பார்ல இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் சட்லஜ் ஆற்றுல மணல இருக்கக்கூடிய டான்டலம் அப்படிங்கிற உறுப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. IIT மெட்ராஸ் 2025ஆம் ஆண்டுக்கு முன்னாடி துபாயில சர்வதேச ஆராய்ச்சி மையத்தை நிறுவறதா சொல்லியிருக்காங்க. எந்த நாடு இஸ்கந்தர் M பாலிஸ்டிக் ஏவுகணையை உருவாக்கி உள்ளது? ரஷ்ய நாடு. அது மட்டும் இல்லாம
R-37M சொல்லக்கூடிய ஏவுகணையை உருவாக்கியிருக்காங்க. ரஷ்யா அங்காரா A5 விண்வெளி ராக்கெட், கின்சால் ஏவுகணை, இஸ்ரேலிய 305 ஏவுகணை, யார்ஸ் ஏவுகணை, ஒரேஷனிக் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஈரான் நாடு ஷாகித் 13B6 ட்ரோன், கேபார் ஏவுகணை, ஃபட்டாட்டு ஏவுகணை, அமெரிக்கா தாட் ஏவுகணை, K4 ஏவுகணையை INS அரிகாட்ல இருந்து சோதனை பண்ணியிருக்காங்க. பிரான்ஸ் நாடு இந்தியா நாடு சேர்ந்து ட்ராஜன் 155mm பீராங்கி துப்பாக்கியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சிறிய மாடுலர்கள் ரியாக்டர்களை உருவாக்க அணுசக்தி இயக்கத்திற்கு எவ்வளவு பணம் ஒதுக்கப்படுகிறது? மொத்தம் 20,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. நியூக்ளியர் எனர்ஜி மிஷனுக்காக, அதாவது நியூக்ளியர் எனர்ஜி மிஷன். நமாமி கங்கை மிஷனுக்கு 22,500 கோடி ஒதுக்கியிருக்காங்க. குவாண்டம் தொழில்நுட்ப பணிக்கு 6,000 கோடி. PM ஜென்மம் திட்டத்திற்கு 24,101 கோடி. இந்தியா AA மிஷனுக்காக 10,300 கோடி. தேசிய முக்கியமான கனிம பணிக்கு 16,300 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இந்த வருஷம் மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது டிகுகேஷ், ஹர்மன்பிரீத் சிங், பிரவீன் குமார், மனு பாக்கர் வாங்கியிருக்காங்க. அர்ஜுனா வாழ்நாள் சாதனை விருது சுச்சா சிங், முரளிகாந்த் பிட்கர். துரோணாச்சாரிய விருது சுபாஷ் ராணா, தீபாலி தேஷ்பாண்டே, சந்தீப் சங்குவான். துரோணாச்சாரிய வாழ்நாள் விருது S. முரளிதரன், ஆர்மண்டோ குலாலோகோ. இந்த வருஷம் நோபல் பரிசு மருத்துவத்திற்கான நோபல் பரிசு விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ரூகன் வாங்கியிருக்காங்க. எரிபலுக்கான நோபல் பரிசு ஜான் ஜே ஹாஃபீல்ட், ஜெஃப்ரி ஹிண்டான். இலக்கியத்திற்கான நோபல் பரிசு ஹான் காங். அமைதிக்கான நோபல் பரிசு நிகான் ஹிடாங் யூ. டெமிஸ் ஹாஃபிஸ், ஜான் எம் ஜிம்பர் வேதியியலுக்கான நோபல் பரிசு. டாரன் அசிமோக்லு, சைமன் ஜான்சன், ஜேம்ஸ் ராபின்சன் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு.